வெல்கம் டு மார்க்கெட் மேக்கர் செட்டப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறது எக்ஸ்பைரி ட்ரேடிங் செட்டப். எப்பயும் போல் இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, பட் நம்ம என்ட்ரி எடுத்தது நிஃப்டியில். ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியலாக எடுத்த செட்டப் வந்து கால் ஆப்ஷன் தான் எடுத்திருந்தோம். இந்த கால் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு ரொம்பவே இன்றைக்கி வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு என்ட்ரியாக தான் நம்ம அதை பார்த்தோம். ஏன்னா ஒரு சைடு கன்ஃபர்மேஷன் இருக்குது, அது ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் தான். புட் சைடில் எக்ஸிட்க்கு பிலோ வந்துட்டு ரீடெஸ்ட். இந்த ரீடெஸ்ட்ன்ற விஷயம் எப்பவும் நடக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ரீடெஸ்ட் தான் நமக்கு என்ன கிடச்சிருக்கு. ஆனால் கால் ஆப்ஷனில் அதே டைமில் நமக்கு ஒரு டபுள் பாட்டம் க்ரியேட் ஆகுது. ஆனால் அது எந்த ஒரு லெவல்லையுமே க்ரியேட் ஆகலை, அது தனியாக ஒரு இடத்துல இருக்குது. அதனால் இனிஷியலாக கொஞ்சம் தயக்கத்தோடு தான் இந்த என்ட்ரி நம்ம எடுத்தது. பட்டு வெறும் 7 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ் அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயும் நம்ம இந்த என்ட்ரி எடுத்தோம். இன்னொரு விஷயம், ஈசிஆர் சிக்னல் வந்தது. ஒரு பர்பிள் கலர் கேண்டில் இருக்கும் பாருங்கள், இந்த பர்பிள் கேண்டில், அதுக்கப்புறமா ஒரு ப்ளூ கேண்டில் வந்தது. இது எல்லாமே ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸ் ரெண்டுத்துக்குமேன பேண்டிங்கு தான் இருந்தது, பேண்டில் வந்தது. அதனால் எடுத்தோம். எடுக்கும்பொழுது 87லேருந்து 90 ருபீஸ்க்குள்ளே ட்ரேடு இனிஷியேட் பண்ணியாச்சு எல்லோரும். ஸ்டாப் லாஸ் வந்து 81. ஃபஸ்ட்டு லெவல் டார்கெட் வந்து ஓடிஆர் கொடுத்துருந்தோம். ஓடிஆர் வந்து 114 114 இருந்தது. அந்த நேரத்துக்கு நமக்கு வந்து டார்கெட் வந்து ஒரு 30 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இருந்தது. பட் இந்த ஒரு லாங் கன்சாலிடேஷனுக்கு அப்புறமா டார்கெட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா ஓடிஆருக்கு முன்னாடியே ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே என்னென்னா ரொம்ப பெரிய ஒரு கன்சாலிடேஷன். இந்த பக்கமும் வந்து எக்ஸிட் 2 வந்து டேப் பண்ணலை. எக்ஸ்பைரி அன்றைக்கி எப்போவுமே எக்ஸிட்டில் இருந்து அது கொஞ்சம் கீழேயும் போகும். அப்போது நமக்கு செகண்ட் லெவல் எக்ஸிட் 2வே நமக்கு இருக்கும். அந்த எக்ஸிட் பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே தான் இருந்துச்சு. ஸோ அது வரைக்கும் வந்தால் கூட நமக்கு ஈஸியாக இந்த ட்ரேட் மேலே வரைக்கும் போகும் அப்படின்ற ஒரு காரணத்தினால 87 ரூபாயில் எடுத்த என்ட்ரியை 130 ரூபா டார்கெட்டுக்கு நம்ம ஹோல்டு பண்ணணும். ஸோ அந்த டார்கெட் வந்து 130 அப்படின்ற லெவலில் எக்ஸாக்டாக கேப் அப் கொடுத்து அதை விட ரொம்ப அதிகமாகவே போயிடுச்சு. TP1 154 வந்து ஃபைனல் டார்கெட்டாக கொடுத்துருந்து, அதுவும் ஹிட் ஆகிடுச்சு. பட் ஆல்மோஸ்ட் எல்லாருமே 130லேயே வந்து வெளியே வந்திருப்பாங்க. மேக்ஸிமம் யாரும் வச்சுருந்துருக்க மாட்டாங்க. 114ல் பார்ஷியல் லொக்கேஷன் கொடுத்தாச்சு. ஸோ இதுதான் இந்த காலையில் எடுத்த ட்ரேடு இன்றைக்கி நம்ம எடுத்ததுக்கான ரீசன். செகண்ட் வந்து புட் ஆப்ஷன் ட்ரேடு வந்து இனிஷியேட் ஆகிருக்கு. அது எப்படி அப்படின்றது ரொம்ப எல்லாருக்குமே சிம்பிளான ஒரு விஷயம் தான், தெரிஞ்ச விஷயம். டெம்ப்ளேட் படி அப்படியே அழகாக நடந்தது. TP1 போன ஒரு ஆப்ஷன், அதாவது பாட்டம்லேருந்து TP1 பொறுமையாக போகிற ஒரு ஆப்ஷன். ஓடிஆர் ரிஜெக்ஷன் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், ஓடிஆருக்கு கீழே வந்துட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுக்குது அப்படின்னும்போது ஆப்போசிட்டில் என்ன ஆக்ஷன் நடக்கணும், ஏதாவது ஒரு எக்ஸிட் லைனுக்கு கீழே போயிட்டு திரும்ப அந்த எக்ஸிட் லைனை மேலே கிராஸ் ஓவர் பண்ணாலே போதும். அப்படி பார்க்கும்போது எக்ஸிட் 2 வந்து என்ன பண்ணியிருக்கு, கீழே வந்துட்டு மேலே போயிருக்கு. இந்த மாதிரி எக்ஸிட் 2வில் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம், எக்ஸிட் 2வை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கும்போது அட்லீஸ்ட் எக்ஸிட் 1க்கு போகிற வரைக்கும் நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். அது வந்து மைண்டில் இருக்கணும். பட் இன்றைக்கான ஸ்பேஸ் நல்லாவே இருந்தது. அதனால் இந்த ட்ரேடு ரொம்ப நல்ல ட்ரேடு தான். இது 34 பாயிண்ட் வந்தது. ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும், 10 பாயிண்ட்டுக்குள்ளே தான் வந்திருக்கும் ஈஸியாக. இப்படி பார்த்தோம்னா இந்த பார் கேண்டலோடைய பார் வந்து ஆஃப் பண்ணுறேன் கலரு. ஈசிஆர் கொடுத்து ப்ராப்பராக உங்களுக்கு அந்த டைமில் போயிருக்கு. ஈசிஆர் கொடுத்து தான் போயிருக்கு. மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல. ஸோ இந்த சர்க்கிளும் ஒரே மாதிரியான என்ட்ரிஸ் கன்ஃபர்மேஷன். ஓடிஆர் கீழே வந்துடுச்சு, திரும்ப ரீடெஸ்ட் எடுக்குது. திரும்பவும் இந்த பக்கத்தில் செல் சைடு ஈசிஆர் வருது. வந்த கொஞ்ச நேரத்துலேயே மார்க்கெட் ரீச் ஆகிடுச்சு டார்கெட்டுக்கு. நம்ம என்ட்ரி எல்லாமே இப்படி தான் இருக்கும்ன்றது ரொம்ப நாளாகவே பார்த்துருப்பீங்க. என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் நிற்காது, டக்குன்னு போயிடும். ஸோ இந்த மூவ் தான் அது. இந்த மூவ் எத்தனை பேர் இன்றைக்கி எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல, இந்த மண்டே டிஸ்கஸ் பண்ணும்போது தான் தெரியும். பட் நல்ல என்ட்ரி, டெம்ப்ளேட் படி வந்த என்ட்ரி. புட் ஆப்ஷன் கால் மட்டும் டெம்ப்ளேட் படி இல்லைனாலும் ஒரு சைடில் ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் எக்ஸிட்டுக்கு கீழே வந்தது. அதனால் இந்த இடத்துல பேண்டில் ஈசிஆர் வந்ததுனால எடுத்தோம். இந்த ஈசிஆர் வரல இந்த என்ட்ரி எடுத்துருப்போமான்றது கொஞ்சம் சந்தேகம் தான். இல்லை மினிமமாக ஒரு லாட் குவான்டிட்டி போட்டிருப்போம், அவ்வளோதான். ஸோ இந்த எக்ஸ்பைரியில் இதுதான் நமக்கு ட்ரேடிங் செட்டப் இன்றைக்கி கிடச்சது. 2 சைட்லேயுமே கிடச்சிருக்கு. ஒரு சைடில் நான் கூடவே இருந்தேன், இன்னொரு சைடில் தனியாகவே எடுத்திருப்பாங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.